ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான்சி விலாக்ஸ் தமிழ். நம்ம முருங்கைக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சீரகம், வெங்காயம் எல்லாம் கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற முருங்கைக்காவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்காய் கலர் மாறாமல் வதக்கிக்கணும். கலர் மாறிடுச்சுன்னா டேஸ்ட்டும் மாறிடும், அதோடைய ஃப்ளேவரும் சேஞ்ச் ஆகிடும். அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள்லாம் போட்டு கலரி விட்டுக்கலாம். மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறமேட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி காய வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சா நம்மளுடைய முருங்கைக்காயெல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கும். பாருங்கள், மூடி திறந்து காமிக்கிறேன். முருங்கைக்காயெல்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தாவே போதும். இப்போ அதில் புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் பருப்பு ஊற்ற போகிறோம். அதுக்கு குக்கரில் நான் துவரம் பருப்பு போட்டு சீரகம், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுக்கிறேன். அதையுமே நல்லா ஊற்றி சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அது இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.